இப்போ இவங்க அம்மா வந்து நடிக்க போகிறப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் நடிக்க போகிற ஓகே, ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன சத்தியம் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் ஆபாசமான உடை அணியக்கூடாது. 2 பீஸோ இந்த மாதிரி ஆபாசமான உடை அணிஞ்சு நடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. கவர்ச்சியாக நடிக்கக்கூடாது. கவர்ச்சியாக நடிக்கலாம், கவர்ச்சியான ஆடைகளை உடுத்தக்கூடாது. அந்த மாதிரியான உன்னுடைய இதால் வந்து மற்றவங்களுக்கு சபலம் ஏற்பட்டுறக்கூடாது. அந்த மாதிரி கேரக்டர் நடிக்கவே கூடாதுன்னு சத்தியம் பண்ணினாங்க. அவங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. அந்த சத்தியத்தை கடைசி வரைக்கும் அவங்க காப்பாற்றிருக்காங்க. அது மாதிரி எம்ஆர் ராதா ஒரு முறை வீட்டுக்கு போன பிறகு சொன்னாராம், வந்து உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் அவ்வளோ கட்டுக்கோப்பாக வளர்த்துருக்கீங்க, சினிமா துறையில் இருந்தாலும் கூட அவங்க ஒரு பிரின்சிபலோடு வாழ்ந்தாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு எம்ஆர் ராதாவே சர்டிஃபிகேட் கொடுத்துருந்துருக்காரு அவங்க அம்மாட்ட போய். அந்த அளவுக்கு தொழிலை வந்து சின்சியராக பார்த்த ஒரு நடிகை. மேரேஜ் பண்ணிக்கிற டைமில் ஒரு இன்ஜினியரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ட்ரபிளில் இருந்தாங்க. இவர் தான் வந்து ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், இல்லை எப்படி கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சில அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. இல்லை, அவங்க வந்து சினிமா பின்புலம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்தவங்க. அவங்க அம்மா தான் டேட்டு, கால் ஷீட்டு, வரவு செலவுலாம் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு சினிமா தெரியாது இல்லையா, அவங்களும் பெருசாக படித்தவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த படம் நிறைய இடங்கள்ல அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. படம் நிறைய கம்பெனிகள்லாம் அன்றைக்கி வாங்காமல்